ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஷார்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அனுப்பின ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஏவும் கூட. அவர் வந்து செல்ஃப் டாட் சிஏ ப்ளஸ் ஒரு செல்ஃப் டாட் செஸ் என்தூசியாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளிட்ஸ் கேம் வந்து ஆடியிருக்காரு. ஒரு புல்லட் கேம். இது வந்து இன்க்ரிமெண்ட்டோட இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கேம் வந்து அவர் பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து ஆப்போனண்ட் வந்து E4க்கு அவர் வந்து E5 விளையாடுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே எலஃபேண்ட் கேம்பிட் பார்க்குறோம். ஒரு பானை சென்டரில் கேம்பிட் பண்ணி தன்னுடைய டெவலப்மெண்ட்டை அக்ஸலரேட் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் E takes D5, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் D5, த்ரெட்னிங் த நைட். ஸோ அதனால் பான் டு D4. ஸோ பான் டு D4 வந்ததுக்கப்புறம் நைட் C6. ஸோ ஜஸ்ட்டு நைட் டெவலப் பண்ணி சென்டரை சேலஞ்ச் பண்ணுறாரு. அதனால் பிஷப் டு C4. இது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, F7ல் வந்து த்ரெட் இருக்குது. ஆனால் இங்கே அவர் குயின் டேக் G2 விளையாடுறாரு. இந்த இடத்துல கூட கேம் வந்து ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு இது வரைக்குமே. ஸோ குயின் F3 போட்டு இந்த கேமை வந்து சமநிலைப்படுத்தலாம். பட் இங்கே க்ரீடியாக பிஷப் F7 செக் விளையாடு. ஏன்னா ரொம்ப நேச்சுரலான மூவ். ஸோ ஆப்போனண்ட்டையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் கிங் E7க்கு அப்புறம் இவர் விளையாடின எல்லா மூவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் பர்ஃபெக்ட் மூவ்ஸ் தான் சொல்லணும். ஸோ ரூக் F1 விளையாடினதுக்கப்புறம் நைட் டேக்ஸ். இது எதுக்காக விளையாடினாரோ அட் ஃபர்ஸ்ட் சைட் நமக்கு புரியாது. ஏன்னா அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, 2 ஃபைலையும் கிளியர் பண்ணுறாரு. D ஃபைல் அண்ட் E ஃபைலையும் கிளியர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இங்கே அவர் விளையாடமோ இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. கிங் டேக்ஸ் F7, அடுத்து பான் டேக்ஸ் நைட், அதுக்கப்புறம் பிஷப் G4. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் இருக்குது. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்காது. ரொம்ப ஈஸியாக தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பிஷப் டெவலப் பண்ணிட்டு 2 ரூக்கையும் 2 ஃபைலில் போட போகிறாரு. குயின் டு D4. பின் அதுக்கப்புறம் ரூக் D8, ஃபர்ஸ்ட் பிரில்லியன்ட் மூவ் ஆஃப் த கேம். ஸோ பிரில்லியண்ட்டான ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து அவர் ஆக்சுவலாக வெட்டியிருந்தோம் அப்படின்னா தென் இந்த மாதிரி ஒரு மேட்டிங் பேட்டர்ன் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இதுவுமே ஒரு ஈஸியான ஒரு கன்வர்ஷன் தான். பட் கேமில் வந்து அவர் குயின் C4 போகிறார் இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு. பின் அதுக்கப்புறம் கிங்கை வந்து G6 ஒன்லி மூவ். அதான் வந்து குட் மூவும் கூட. ஸோ அடுத்து நைட் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பிஷப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ ரூக்கை வந்து செக் கொடுக்குறது தயார் பண்ணுறாரு. அதனால் பிளாக் பண்ணுறாரு. பட் ரூக் H8 வந்து எனிவே பிளேஸ். பின் அதுக்கப்புறம் F7 போட்டதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் E3, தேர்ட் பிரில்லியன்ட் மூவ். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த ரூக் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது மேட் இன் 2 பிளண்டர். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் குயினை வந்து D2 வச்சு செக்மேட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சுவாரஸ்யமாக ஷார்ட் கேம்ஸ் எதாக இருந்தால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் அனுப்புங்க. ஸோ சூப்பராக ஆடிருக்கீங்க. இந்த மாதிரி கேம் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த மாதிரி வேறு யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக கேம்ஸ் ஆடிருந்தீங்க டெஃபினட்டாக நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.